Hi everyone, welcome to our channel. Iki 10th standard maths chapter 1 exercise 1.4 la 6 sum பார்க்கறோம். Let a equal to 1 2 3 4 b equal to n, that is natural number. Let f from a to b be defined by f of x equal to x cube. Then first subdivision, find the range of f. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து என்னது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஃப்ரம் ஏ டு பி, தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஏவோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4. இப்போ இது எக்ஸோட வேல்யூஸும் எடுத்துகிட்டு நம்ம இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸில். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. 1 கியூப் ஈக்குவல் டு 1, தட் இஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 கியூப், இப்போ 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. f of 2 is 8. Next x equal to 3ன்னு substitute பண்ணணும் f of xல. இப்போ f of 3, xக்கு பதிலா 3ன்னு substitute பண்ணுங்க. 3 cubeன்னு வரும். 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27. So f of 3 ஓட ஆன்சர் என்னது 27. Next x equal to 4ன்னு substitute பண்ணணும் f of xல. So f of 4, xக்கு பதிலா 4ன்னு substitute பண்ணுங்க. 4 cube, so 4 into 4 into 4, 4 4s are 16, 16 4s are 64. இப்போ f of 4 ஆன்சர் 64. இது நம்ம ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். 1ன்னு substitute பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 1. 2ன்னு substitute பண்ணி 8 கிடச்சிருக்கு. அப்போ 1, 1, 2, 8, 3, 27, 4, 64. அப்படி நம்ம ஆர்டர் பேர் வைஸாக நம்ம எழுதணும். 1, 1, 2, 8, 3, 27, 4, 64. இதில் நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணணும். ரேஞ்சுங்கிறது என்னது, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது ரேஞ்சோட வேல்யூஸ். அதாவது இந்த 1, 8, 27, 64 இது எல்லாமே ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அது எழுதிக்கோங்க. 1, 8, 27 and 64. This is called as range values. Second subdivision, identify the type of function. இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம சொல்லணும். இப்போ ஏயோட வேல்யூஸ் நம்ம எழுதிக்கிட்டோம். பியோட வேல்யூஸ் நமக்கு ஃபைன் பண்ண வந்த வேல்யூஸும் நம்ம எழுதிக்கிறோம். 1, 8, 27 and 64 எக்ஸெட்ரா அது போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர். இப்போ வந்து நம்ம மேப் பண்ணலாம். இப்போ நம்ம ஆர்டர் பேரில் என்ன இருக்கோ அது மாதிரி மேப் பண்ணுங்கள். 1, 1க்கு, நெக்ஸ்ட்டு 2, 8, நெக்ஸ்ட்டு 3, 27, நெக்ஸ்ட்டு 4, 64. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் இது என்னது, இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1க்கு அப்புறம் நிறைய வேல்யூஸ் இருக்குது. அதாவது 7, 1 2 3 4 இது எக்ஸெட்ரா 8 வரைக்கும். அதே மாதிரி இதுலேயும் இடையில வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நிறையா நம்பர்ஸ்க்கு வந்துட்டு இமேஜில் இருக்கிற நிறைய நம்பர் வந்து ஒவ்வொரு எலமெண்ட் கூட நம்மளுக்கு மேட்ச் ஆகாமையும் இருக்குது. அதாவது 1 மட்டும்தான் இதில் மேட்ச் ஆகிருக்கு. மீதி பேலன்ஸ் நம்பர்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ 2 3 4 5 6 7 இது எல்லாமே இந்த இமேஜுக்கு வந்து நம்மளுக்கு எலமெண்ட் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம இன்டூ ஃபங்க்ஷனும் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படியும் நம்ம சொல்லுவோம். இன்டூ ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் அதுதான். இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் எலமெண்ட்ஸ் இல்லாத போது அது இன்டூ ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லுவோம்.